ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி திருவோணம். நம்ம பார்த்திங்கன்னா ஓணம் ஸ்பெஷல் ஃபுட்டான பாலடை பிரதமன் தான் செய்ய போகிறோம். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்களே, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பால் பாயசம் செஞ்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பாலடை பிரதமன் எல்லா கல்யாண வீட்டு விருந்துலேயும் ஓணம் ஸ்பெஷல் ஃபுட்டாகவும் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுதான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரைஸ் பாலாடுன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டிங்களா தருவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு பவுலை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குண்டாக எடுத்து வச்சு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வெள்ளத்தை காய்ச்சி எடுக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். 300 கிராம் பாலடைக்கு பார்த்திங்கன்னா 250 கிராம் மண்டவெல்லம் வந்து ஒரு பவுலில் எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா சூடான தண்ணியில் போட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த ஒரு பவுல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மண்டவெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த மண்டவெல்லத்தை பார்த்திங்கன்னா அந்த குண்டாவில் போட்டு நல்லா வந்து மண்டவெல்லம் கரைஞ்சி நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுத்து அந்த கரைஞ்ச மண்டவெல்லத்தை கொதித்து வந்த மண்டவெல்லத்தை பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குண்டாவை எடுத்து வச்சுக்கோங்க. பாயசம் செய்ய போகிற குண்டாவை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா பாலடை, அதை வந்து நல்லா கழுவி 2 டைம் கழுவிட்டு அதை வந்து அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா வேகட்டும். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வந்து 2 தேங்காயை உடைச்சி தேங்காய் பூ திருகி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து திக்கான தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியை போட்டு நல்லா பிழிஞ்சு திக்கான தேங்காய் பால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாலடையை போய் பார்க்கலாம் எப்படி வந்துருச்சு இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்த பிறகு இறக்கி வச்சு ஒரு குண்டாவுக்கு வந்து ஒரு குண்டாவுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றிட்டு எடுங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொரு தனித்தனி பாலடையும் பிரிஞ்சு வரும். பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த பாலடையை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் மீடியம் சைடு தேங்காய் பால் எடுக்க போகிறோம். 3 ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். திக்கு, மீடியம் அண்ட் தின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜில் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை வந்து ட்ரை தேங்காய் பூ இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை மிக்சியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா மீடியமான தேங்காய் பால் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியமான தேங்காய் பால் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். நல்லா ஒரு மீடியம் தேங்காய் பால் உங்களுக்கு கிடச்சிடும். அதை வந்து அதே துணியில் போட்டு நல்லா வந்து இப்போ பார்த்திங்கன்னா அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அதே துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா மீடியமான தேங்காய் பால் உனக்கு கிடச்சிரும். பார்த்திங்கன்னா ஒரு துணியை போட்டாச்சு. துணியில் போட்டு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தண்ணியாக நல்லா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திக்கான தேங்காய் பால் கிடச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றின பிறகு நம்மளுக்கு ஒரு தண்ணி மாதிரி ஒரு மீடியம் தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு கிடச்சதுக்கு இதை நல்லா நம்ம பிழிஞ்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சாக்குச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் தேங்காய் பால்னால் அந்த பிழிஞ்ச மீதி இருக்கிற ட்ரை தேங்காயோட 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து அதே துணியை வந்து வச்சு நல்லா வந்து பிடிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜில் தின்னான தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பால் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அது பெரிய பவுலில் எடுத்துக்கோங்க. தண்ணியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா அது பிழிஞ்சு விட்டு உங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜ் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாலடை பிரதமன் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாயசம் வந்து எந்த குண்டாவில் செய்ய போகிறீங்களோ அதை வந்து சில்வர் குண்டாவில் செய்ய போகிறீங்களா, எது பித்தளை குண்டா எது செய்ய போகிறீங்களோ அதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து வடிகட்டி போட்டு நல்லா வடித்து ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டி வச்சு எல்லாம் ஊற்றியாச்சு. அது ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அதை கொதிக்க விட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாலடையை வந்து நல்லா வேக வச்சு ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாலடையை வந்து இந்த கொதிக்கிற வெள்ளை பாகோடு ஆட் பண்ணிக்கலாம். 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் நல்லா பார்த்திங்கன்னா இப்போ கொதிக்க வச்சாச்சு. நல்லா கிண்டி விட்டுங்க. அடி பிடிக்காத குண்டாவை பார்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் ஸ்டேஜில் எடுத்த தண்ணி மாதிரி இருக்கிற தின் தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து பால் திரியாமல் இருக்கும். தின் தேங்காய் பால் தான் நம்ம எடுத்துக்கிறோம். திக்காக இருக்கிறது எடுக்கலாம். அது
கொதித்து வந்த பிறகு செகண்ட் ஸ்டேஜில் மீடியம் ஸ்டேஜில் எடுத்த தேங்காய் பால் அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த வெள்ளைப்பாகு, பாலடை அண்ட் நம்ம ஊற்றின தேங்காய் பால் அது 3மே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அது மிக்ஸ் ஆகட்டும். இது கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்லாக வெட்டி வச்சுருக்கிற தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம், ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு ப்ரௌனிஷாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நட்ஸு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, உங்களுக்கு எந்தெந்த நட்ஸு வந்து இதாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி எடுத்திருக்கேன். நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் முந்தியை வந்து நல்லா ப்ரௌனிஷாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌனிஷாக வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து திராட்சையும் சேர்த்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயச குண்டாவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து செகண்ட் பால் ஊற்றின பிறகு நல்லா கொதித்து வந்துச்சு. இப்போ வந்து சுக்குத்தூளும் அப்புறம் திராட்சை வாசத்துக்காக வந்து திராட்சைன்ட்டேன் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் வந்து தேங்காய் அண்டு முந்திரி, திராட்சை அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாலடை பிரதமன் வந்து ரெடி. இதோடு வந்து நம்ம எடுத்து வச்ச திக்கான தேங்காய் பால் அது இன்னும் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா திரிஞ்சு போயிடும், சூடாக இருக்குது. நல்லா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்ச பிறகு அந்த லைட் சூடோட அந்த பாயசத்தோட சூடோடு இருக்கிறப்ப வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எடுத்து வச்ச திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அந்த வெல்லத்தோடு சேர்ந்து அந்த பால் வந்து திரியாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு பாயசம் கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. சூப்பராக கிடச்சிருக்கு பாயசம். நீங்களும் வந்து பாலாடை பிரதமன் வந்து இப்படி செஞ்சு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ பாலாடை பிரதமன் ரெடி. இதை வந்து நம்ம இனி சர்வ் பண்ணலாம். நல்லா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பவுலுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே வந்து பாதாம், முந்திரி, திராட்சைன்னு சொல்லிட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். நாங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கணுன்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் இல்லை கேரளா ஸ்டைல் எப்படி வேணாம் ஒரு தட்டில் போட்டு பாயசம் வந்து கப்பில் குடிக்கிறதோட ஒரு தட்டில் போட்டு அந்த தட்டுக்கு அந்த பாயசத்தை ஊற்றிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு அப்பளத்தை வச்சு அந்த அப்பளத்தை அப்படியே நொறுக்கி விட்டு அதோட பாயசத்தோடு அந்த அப்பளத்தை வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. அதை விட வேறு டேஸ்ட்டே இல்லை, செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மாவை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நீங்களும் பாலாடை பிரதமன் செஞ்சு இந்த ஓணத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அந்த அட்வான்ஸ் ஹாப்பி ஓணம் எல்லாத்துக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பாய்.